ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா கர்ப்பமே இல்லை அப்படின்ற உண்மையை வந்து பார்த்திங்கன்னா, அபிராமியோட ஃப்ரெண்டான அந்த ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாரு. இதனால் டென்ஷனான அருண் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவை பயங்கரமாக அரைஞ்சிடறாரு. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அபிராமி வந்துட்டு இதுக்கு மேலே வீட்டில் இருக்கணுமா கூடாதுன்றதை நீ தான் அருண் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமான ஃபைட் நடக்குது. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அபிராமி சொல்கிறாங்க, உன்னைய பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது ஐஸ்வர்யா. எதில் தான் விளையாடணும், எதில் தான் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைத்த, அது வந்துட்டு நான் எதுக்காக இப்படி பண்ணேன்னு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஏற்றுக்கணும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு குழந்த பிறக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகணும், நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய் சொன்னேன். என் மேலே தப்பு இருந்தானே மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த ட்ராமா முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருப்பாரு. கார்த்தி வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். கண்டிப்பாக இதை நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணினா நம்ம ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா, கார்த்தி நீ தெரிஞ்ச கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாது, அதனால எல்லோரும் உன்னைய மதிக்கிறாங்க, நீ வந்துட்டு வேறு ஒரு புது கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கம்பெனியில் தான் வந்துட்டு உனக்கான வேலையை 1 மாதம் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாரு. அந்த ஒரு கம்பெனிக்கு ஆனந்தம் வரணும் போகிறாங்க. இந்த கம்பெனியில் கண்டிப்பாக வந்துட்டு கார்த்தியை யாருக்குமே தெரியாது, இங்கே நம்ம கார்த்தியை பயங்கரமாக வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இறங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி என்ட்ரு ஆகுறாரு. கார்த்தி வராருன்னு அந்த கம்பெனியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியை பார்க்கறதுக்காக மாலையோடு போய் உள்ள பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. கார்த்திக்கு மாலையெல்லாம் போடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஆனந்துக்கு பயங்கர அப்செட் ஆகிடுது. என்னடா இவனுக்கு இவ்வளோ செல்வாக்கா, இவன் எங்கே போனாலும் இவனை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுறாங்க, இவன் பின்னாடியே ஒரு 10 பேர் தெரிஞ்சிட்டே இருக்காங்க, கார்த்திக்னா அவ்வளோ எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆனந்துக்கு மண்டையை வெடிச்சிட்ற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அருண் சொல்கிறாரு, என்ன ஆனந்த் நீ ஏதோ கார்த்திக்கு எதுவுமே தெரியாது, கார்த்திகை வந்துட்டு கார்த்திகை யாருக்குமே தெரியாது அப்படி இப்படி நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன், இப்போ பாரு கார்த்திக்கு எங்கே போனாலும் செல்வாக்கு இருக்குது, நீ கார்த்தியை ஒன்றுமே செய்ய முடியாது, கார்த்தி நினச்சதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அருண், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுறாங்க. கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தொழிலாளிகள்லாம் பயங்கரமாக வரவேற்று, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இதே கம்பெனியில் இருந்துருங்க கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி கார்த்தியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கார்த்திக் ஒரு பயங்கர வரவேற்பு கொடுக்குறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் தொழிலாளர் சங்க தலைவராகவும் கார்த்திகை